சாம்சங் டிஜிட்டல் இன்வெர்ட்ரு பிஓ எரரு. அது என்ன எரர்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஓ எரர் சாம்சங் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் பிஓ எரர் வந்தது. அடுத்த இதுவில் பார்க்க போகிறோம். வச்சது வந்து 15 வோல்ட் செக்ஷன். பாருங்க 15 வோல்ட் போட்டுருக்கு. நம்மளுக்கு வர வோல்டேஜ் வந்து 11.76. ஓகேவா? ஓகே, 15 வோல்ட்டில் வந்து 11.69 வருது. அதனால் நம்மளுக்கு வந்து ஐபிஎம்முக்கு 15 வோல்ட் இருந்தால் தான் ரன் ஆகும். நம்மளுக்கு வராதனால ஐபிஎம் வந்து பிஓ எரர்னு வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் 12 வோல்ட் செக்ஷன் வந்து காமிக்கிற பாருங்க உங்களுக்கு 12 வோல்ட்டில் எவ்வளோ வருதுன்னு. அதே 12 வோல்ட் செக்ஷன் வைக்கிறேன். 12 வோல்ட் வர சொல்ல நம்மளுக்கு 9.47 வோல்டேஜ் தான் வருது. 5 வோல்ட் செக்ஷன் ஓகே. இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் வந்து ஒரு ரெகுலேட்டர் போட்டு தருவாங்க. 12 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் ஓகே. நம்மளுக்கு 12 வோல்ட்டும் 15 வோல்ட்டும் வந்து நம்மளுக்கு கம்மியாக வருது. முக்கியமாக 15 வோல்ட் ரொம்ப கம்மியாக வருது. அதனால் நம்ம வந்து பவர் செக்ஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணியாச்சு. என்ன சரி பண்ண லாஸ்ட்டாக சொல்கிறேன். 15 வோல்ட்டு தான் ப்ராப்ளம் வச்சு. 15 வோல்ட்டு 14.15 50 ஓகே. 12 வோல்ட் செக்ஷன் இது. 12 வோல்ட்டில் வந்து 9.9080 வருது. ஓகே, இதுவும் ஓகே. யூடபிள்யூ அவுடோர் யூடபிள்யூ மோட்ரு இது. கம்ப்ரஸர் ஒன்று ஜிஎம்சிசி கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓடின்னு தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவுடோர் ஸ்டார்ட் ஆகிடும் எப்படின்னு சொல்லிட்டு போகலாம். லைட்டாக பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சதுக்கப்புறம் அது என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவுடோர் ஃபேன் மட்டும் ஓடுது. இன்டோர் ஃபேன் மட்டும் ஓடுது. அவுடோர் ஃபேன் மோட்டார் இது. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பவர் பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு எதனா எரர் காமிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எதை மாற்றினேன் எது இது பண்ணலாம் அப்படின்னு. என்னன்னாக்கா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இன்டோர் எதுவும் வேலை இல்லை பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரஸர் ஓடுதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் செக்ஷன் தான் கம்ப்ளைண்ட்டு. பவர் எஸ்எம்பிஎஸ் பிடபிள்யூஎம்ஐஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் தான் வந்தது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுக்கு எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கம்ப்ளைண்ட்டு. அதை எடுத்துட்டு இந்த மாடியூல் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாடியூல் போட்டிருக்கேன். இந்த மாடியூலில் 18 வோல்ட்டை 15 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 7815 போட்டிருக்கேன். இது வந்து ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேன் மோட்ரு ஹீட் சிங்கோட கனெக்ட் பண்ணிட்டேன். 15 வோல்ட்டு போர்டு போகுது. லைட் எரியுது. இதில் என்ன ஃபால்ட்டுனாக்கா அதை இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். இதுதான் ஃபெயிலியர். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாடியூல் போட்டு ஆன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் பொறுத்து. லைட்டு பிளிங்காக இன்னும் இருக்குது உங்களுக்கு. இது எடுத்துருச்சு.
ஸ்பீடு எடுக்குது, ஸ்பீடு எடுத்துடுச்சு. இன்டோர் ஓடுது, அவுடோர் பக்கம் நிற்குது, எல்இடியும் அப்படியே நிற்குது. 7815. ஓகே, வேறு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. சாரி பார்த்தீங்கன்னா இது வைக்காதையும் இது பண்ணிங்கன்னா அப்படி தான் ஷாக் அடிக்கும். ஷாக் அடிக்காமல் பாருங்கள் சரிங்களா. மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்டர் எப்பயுமே ஸ்லோவாக சுற்றி தான் ஆஃப் ஆகும். ஓகே, முடிந்தது. இதுதான் அந்த பிசிபி. இதை மாதத்தின் மாடியில் பிசிபியோட நம்பர் வச்சு டயக்ராம் ஃபைன் பண்ணலாம். பிசிபி நம்பர் பார்த்துட்டேன். பிசிபி நம்பர் ஓகேங்களா, பிசிபி நம்பர் பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி ஃபோனில் செக் பண்ணி அதை வந்து நம்ம எடுத்துடலாம் சரிங்களா. அது டயக்ராம்லாம் எடுத்துடலாம். அதுதான் டைப் பண்ணின்னு இருக்கேன். டைப் பண்ணிட்டேன், வந்துடுச்சு. 3 மாடல் அந்த சேம் இதில் இருக்குது ஆப்பில். நம்மளுக்கு தேவை வந்து எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் மட்டும்தான். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் தான் ஃபால்ட்டு. எது 15 வோல்ட்டு 12 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு தெரியும், கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணியாச்சு. மேலே எடுத்து 15 வோல்ட்டு, கீழே இருக்குது 5 வோல்ட்டு சரிங்களா. 12 வோல்ட்டு அந்த ரெகுலேட்டர் வழியாக போய்ட்டு அந்த சைடு போயிடும். இதில் வந்து நான் இப்போ கை காமிக்கிறது வந்து ப்ரைமரி சைடு சரிங்களா. இது வந்து செகண்டரி சைடு. நம்மளுக்கு தேவை வந்து செகண்டரி சைடு தான். செகண்டரி சைடில் நம்மளுக்கு 15 வோல்ட் தேவை. பார்த்தீங்கன்னாக்கா D404ன்னு சொல்லிட்டு யூஎஸ்எம்னு சொல்லிட்டு ஒரு டயோடு போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 404 யூஎஸ்எம் டயோடு, அதுதான் 15 வோல்ட் செக்ஷனோட லைன். அங்கே பாருங்கள் 404 சின்ன டயோடு பார்த்துருக்காங்க யூஎஸ்எம், அதுதான் இந்த 15 வோல்ட் செக்ஷன். ஓகே, 15 வோல்ட் செக்ஷன் கரெக்டாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 12 வோல்ட் செக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 12 வோல்ட் செக்ஷனோட டயோடு வந்து D403, 15 வோல்ட் முடிஞ்சது D403 சரிங்களா. அதுதான் 12 வோல்ட்டு கொடுக்க போகிறோம். 12 வோல்ட்டு டயோடு பார்த்தாச்சு. பாருங்கள் D403 ஓகேங்களா. இந்த டயோடு தான் அது. அந்த டயோட்லேருந்து இந்த ரெகுலேட்டர் 7805 ரெகுலேட்டர் போய் ரெகுலேட்டர் வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போயிடும் சரிங்களா. கிரவுண்டு வந்து நான் காமனாக கிரவுண்டு எடுத்துக்கினேன். கிரவுண்டு எடுத்திங்கனாக்கா 15 வோல்ட்டுக்கு 12 வோல்ட்டுக்கு ரெகுலேட்டருக்கு எல்லாத்துக்கும் கிரவுண்டு வந்து காமன் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன் நான்.